அவங்களுக்கு ஜாக்பாட்லேயே ட்ரிபிள் ஜாக்பாட்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவருடைய வீட்டை அவரே பார்க்கக்கூடிய அளவுக்கு பலம் மிகுந்தது. வருமானம் பெருகும். பழைய கடன்லாம் தீர்ந்து போயிடும். ஆனால் புதுசாக கடன் வரும். பழைய ஹவுசிங் கடன் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதை கொடுத்துட்டு புது வீடு வாங்க. பழைய கார் வச்சுருந்தீங்க, அந்த காரை கொடுத்துட்டு புது கார் வாங்க. நீங்கள் கேட்குற ஊர், நீங்கள் கேட்குற வேலை, இதெல்லாம் நல்லபடியாக அமையும். நான் இந்த நாட்டுக்கு போட்டுமா சார்? போயிட்டு வாங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தெய்வீக ஜோதிடர் டாக்டர் பாலகிருஷ்ண ரெட்டி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குரு பயிற்சி காலகட்டங்கள் ஆரம்பிக்க போகுது. மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஏன்னா குருநாளே சுப விஷயங்களை மட்டும்தான் மக்களுக்கு சொல்வார். எந்த மாதிரியான சுப விஷயங்களை கொடுக்கறதுக்காக குரு பகவான் வர இருக்கிறார்? பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின் போது யாருக்கும் ஒரு பயம் இருக்காது. மனோதைரியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்பா சார் எனக்கு வீடு வாங்கிடலாமா, கார் வாங்கலாமா, அதே மாதிரி கல்யாணம் ஆகிடுமா அப்படின்னு சுப விஷயங்களை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. ஆகவே இந்த நிகழ்ச்சி இப்போ நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல விஷயங்களை பேச போகிறோம், நல்லதை சொல்ல போகிறோம், நல்லதையே நம்ம திங்க் பண்ண போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி என்னும்போது யாருக்குமே அந்த பேனிக்கோடு சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி பார்க்க மாட்டாங்க. இப்போ சனீஸ்வரரை பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன், சனி பெயர்ச்சிக்கு பார்க்கும்போது பயம். நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சார், சார் அங்கேருந்து பிரசாதம் கொண்டு வரலாமா, கொண்டு வரக்கூடாதா, இப்படின்லாம் கேள்விகள் இருக்கும். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு இடமில்லை. குரு பார்க்க கோடி நன்மை. ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்க்கலாம் சார். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள்ல எந்த மாதிரியான ஜாக்பாட் அடிக்க போகுது? ஜாக்பாட்டா? அவங்களுக்கு ஜாக்பாட்லேயே ட்ரிபிள் ஜாக்பாட்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவருடைய வீட்டை அவரே பார்க்கக்கூடிய அளவுக்கு பலம் மிகுந்தது. ஆனால் இங்கே அவருடைய வீட்டை அவர் பார்க்க மாட்டார். குடும்பம் பார்க்க தனஸ்தானத்தை பார்க்குறார், மகர ராசியை பார்க்குறார். மகர ராசியை பார்க்கும்போது வருமானம் பெருகும். பழைய கடன்லாம் தீர்ந்து போயிடும். ஆனால் புதுசாக கடன் வரும். பழைய ஹவுசிங் கடன் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதை கொடுத்துட்டு புது வீடு வாங்குவீங்க. பழைய கார் வச்சுருந்தீங்க, அந்த காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குவீங்க. ஆக கடன் ஏற்படும், புதியதாக சொத்துக்கள் சேரும், புதியதாக உங்களுக்கு வருமானங்கள் வரும். அந்த இஎம்ஐ கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும். எல்லாத்தோட உங்கள் பேரும் புகழும் சேரும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். அதில் உள்ள பிரச்சனைகள்லாம், தாவாக்கள்லாம் தீரும். உங்களுடைய கோபத்தையும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் கவனம் வச்சுக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். உங்கள் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் அற்புதமான காலம். நீங்கள் கேட்குற யூனிவர்சிட்டி, நீங்கள் கேட்குற ஊர், நீங்கள் கேட்குற வேலை, இதெல்லாம் நல்லபடியாக அமையும். நான் இந்த நாட்டுக்கு போட்டுமா சார்? போயிட்டு வாங்க. நல்லபடியாக நீங்கள் படிச்சிட்டிங்க சார், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் சார், கல்யாணம் பண்ணணும்ல அப்படின்னா ஒரு நல்ல வேலை பெங்களூரோ மைசூரோ, ஏன் நம்ம ஊர்லேயே அரசாங்க உத்தியோகம் ட்ரை பண்ணுறவங்க கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் குரூப் 1, 2 இதெல்லாம் எழுதலாம். அதே மாதிரி திருமண தடை உள்ளவர்களுக்கு தடையெல்லாம் போயிடும். குரு பார்க்குறாருல்ல, ஆகவே கல்யாணம் நடக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்ட திருமணம் வந்து நல்லபடியாக முடியும். அதே மாதிரி பிரிந்திருந்த தம்பதிகள் சேர்வார்கள். சண்டை போட்டுக்கிட்டு இருந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். குழந்தைகளோடு சேர்ந்து சாப்பிட்லாம். தனுசு ராசிக்கு மொத்தத்தில் இது ஒரு அற்புதமான காலம். நீங்கள் இவ்வளோ அற்புதமான காலங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடன் தொல்லை. ரொம்ப நாளாக இந்த கடன் வந்து என்னை வாட்டி வதைக்குது, வெளியில் போனால் கடன்காரன் வந்துடுவானோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுடைய கடன் தொல்லை எல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. அவங்க கௌரவம் பாதிக்காது, ரொம்ப பிளான்டாக இருப்பாங்க அவங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கடன் தொல்லை வரவே வராது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வரர், அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறவர், அவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. தாயோட ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு இருக்கும். நீங்கள் அதை வந்து கை வைத்தியம் பண்ணுறது, நீங்களே ஏதோ ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றேன், விளக்கெண்ணெய் சாப்பிட்றேன், இந்த மருந்து சாப்பிட்றேன், அந்த மருந்து சாப்பிட்றேன்னு அதெல்லாம் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும், சின்ன ஜுரமாக இருந்தாலும் நல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து வாங்கி சாப்பிடுங்க, சரியாக போயிடும். அதை விட்டுட்டு நீங்களா நான் அவனுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன், இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவனுக்கு நான் புத்தி சொல்கிறேன் சார், அவன் நல்லா இருக்கணும் சார்,
அந்த எண்ணத்தில் அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குது, பரந்த மனப்பான்மை இருக்குது, அதுதான் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டு. உங்கள் வேலை என்னவோ அது வண்டி பார்த்தீங்கன்னா உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதை வண்டி செய்யுங்க, நல்லாயிருக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் சுயதொழில் ஆரம்பிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அவர்கள் எந்த மாதிரியான தொழில் ஆரம்பிச்சா சிறப்பா இருக்கும்? ரொம்ப கரெக்டாக கேட்டீங்க. நிறைய பேர் அப்படி தான் நிற்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்புக்கும் ரொம்ப தூரம். ம். ஏன்னா இவங்க வந்து டாலரன்ஸ் ரொம்ப கம்மி. இவங்களுக்கு வந்து பொறுமையும் இருக்காது. 2வது வாட்டி சொன்னாலே கோவம் வரும். அதை சொல்லிட்டீங்கல்ல, எத்தனை வாட்டி சார் சொல்லுவீங்க? அதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறீங்களே. நீங்கள் சொல்லிட்டீங்க, புரிஞ்சு போச்சு, நான் பார்த்துக்கிறேன். 2 மணிக்கு வரணும்னா 2 மணிக்கு வந்துடணும். 1:45 வந்துடுவாங்க. அவங்க கரெக்டாக இருப்பாங்க. நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள். அதனால் கொஞ்சம் நீங்கள் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணி போங்க. ஒரு பாதைன்னு இருந்தால் அது எப்படி இருக்குது? வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும், நேராக இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன இப்போதுன்னா அந்த அன்பு வந்து கெட்டு போகுது. அந்த அன்புனால இந்த பர்ஃபெக்ஷன் அது கெட்டு போகுது. ஆனால் அதை விடுங்க, நல்லா இருக்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் எந்த தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் இவர்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள்? நான் மறுபடியும் சொல்கிறேன், தனுசு ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அற்புதமான பலனை கொடுக்கும். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அற்புதமான பலனை கொடுக்கும். இங்கே காசி கயாவுக்கு போயிட்டு வர்றது, ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வர்றது, உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு 7ஆம் பார்வையாக பார்க்குறார். ஆகவே இந்த காலத்தில் செய்யக்கூடிய தானங்களும் தர்மங்களும் வஸ்திரங்களும் அது கோவில்களுக்கு கொடுத்தால் இன்னும் பலன்கள் அதிகமாக இருக்கும். எல்லாத்தை விட பித்ருக்கள் சாந்தி அடைவார்கள், பித்ருக்கள் சந்தோஷம் அடைவார்கள். 12 வருடங்களில் இல்லாத ஒரு சந்தோஷம் உங்கள் மூதாதையர்களுக்கு கிடைக்கும். அதனால் தடைப்பட்ட குழந்தைகள் திருமணம், வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறதுன்னு அந்த தடைகள் எல்லாம் போகும். குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. மொத்தத்தில் இது ஒரு அற்புதமான பொற்காலம். குருனாலே சுபர்தனமா. இப்போ சனீஸ்வரர் அப்படின்னா ஒரு பயம். குரு அப்படின்போது குரு பார்க்க கோடி நன்மை. அவர் பார்த்தாலே நமக்கு நல்லது நடக்கும். கல்யாணம் நடக்குமா சார்? நடக்கும். வீடு கட்டலாமா சார்? கட்டலாம். குழந்தை பிறக்குமா சார்? பிறக்கும். சார் நான் வீடு வாங்கிட்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகலாமா சார்? போகலாம். இப்படி நான் சுப பலனை சொல்லிகிட்டே போகலாம். மற்ற கிரகங்கள் அசுப கிரகங்கள் பார்க்கும்போது எதிரிகள் வெல்லலாமா சார்? கோர்ட்டு வழக்கு ஜெயிக்கலாமா சார்? இப்படி நெகட்டிவாக போகும். ஆகவே தான் இந்த குரு பெயர்ச்சிக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மாறும்போது ஒரு மிகப்பெரிய எழுச்சி மக்களுக்குள்ள. இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வந்து குரு வருவார். அப்படி வரும்போது அங்கே உச்சம் பெற போகிறார். ஏற்கனவே அவர் குரு வந்து உச்சம் பெற்றால் எப்படி இருக்கும்? இன்னும் சூப்பராக இருக்குமே, அதிக சுப பலனை கொடுக்குமே. நாடு செழிக்கும், ஊரெல்லாம் செழிக்கும், மக்களெல்லாம் செல்வமாக வாழ்வார்கள், நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. போர் பதட்டம் குறையுமா? குறையும். சில நாடுகளில் ஏற்படக்கூடிய மதக்கலவரங்கள் குறையும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகள் வரும். வேற்றுமொழி இனத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் மழை போல வர்றது, பனி போல தீர்வு. இதில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் தொல்லை இதெல்லாம் போகும். பொதுமக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த தங்கமும் வெள்ளியும். ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் தங்கமும் வெள்ளியும் தானே முக்கியம். ஒரு கல்யாணம் ஆக வேண்டிய குழந்தைங்க இருக்கும், அவங்களுக்கு எப்படி சார் நகை வாங்கிறது அப்படின்னா இந்த தங்கம் உச்சத்தில் போகும்போது கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். இருந்தாலும் தங்கம் எப்பவுமே ஒரு முறை ஏறிச்சுன்னா இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் கம்மியாக வரும். 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே வரும். ஒரு 90-95 வரும். அந்த டைமில் வாங்கி போட்டுங்க. அது டிசம்பரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். இந்த பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் விலை நிச்சயமாக ஏறத்தான் செய்யும், டிமாண்ட் வரத்தான் செய்யும். கேஸ் வந்து கொஞ்சம் டிமாண்டில் இருக்கும். அதே நேரத்தில் இதெல்லாம் நான் பொதுவான பலன் சொல்கிறேனே ஒழிய இந்தியாவினுடைய பொருளாதாரம், இந்தியாவினுடைய மார்க்கெட்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி இவங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளுக்கு முற்று பெறக்கூடிய தீர்வுகள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.